வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ நேற்று ஒரு சண்டே, ஒரு பிளிஸ்டிங் சண்டேயா எல்லாத்துக்கும் அமைஞ்சிச்சு. ஒரு விராட் கோலியோட ருத்ர தாண்டவத்தை பார்த்தீங்க. 135 அண்ட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட். இதில் என்ன ஒரு பியூட்டினா, அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் தான் ஒரு அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டெப் அப் பண்ணி சிக்ஸு கவர்ஸில் இறங்கி லாங் ஆஃப்ல அப்படி இப்படின்னு போட்டு மிரட்டிட்டாரு. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நியர்லி ஒரு ஸ்கேர் கொடுத்தாங்க. எண்டு வரைக்கும் நல்லா சூப்பராக கொண்டு வந்தாங்க. பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் அபோவ் தி பார் ஸ்கோர்னால இந்தியா வந்து ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 320 இல்லை 295 அடிச்சிருந்தா கூட இந்தியா காலியாக இருக்கும். ஸோ ஒரு அபோவ் பார்னால ஒரு மாதிரி கொஞ்சம் விக்கெட்ஸ் அதனால் 11 ஃபார் 3ல இருந்து இவ்வளோ தூரம் கடைசி 12 பால்ஸ் 27 26 வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கே நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கிரெடிட் கொடுக்கலாம். ஸோ மேடி, உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. இனிஷியல் தாட்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து செமையா ஆடினாங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு இந்தியா பத்தி பேசுறோமோ அந்த ஜூஸ் வந்திருந்தாலும் அந்த ஜியோவை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பயங்கரமா அந்த நம்பர் 10 நம்பர் 11 இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு இந்தியா மாதிரி டீமுக்கு வந்து ஒரு கனவாவே இருக்கு. ஒரு நம்பர் 10 நம்பர் 11 பேட்ஸ்மேன் வந்து ஒரு நல்லா ஆடுற பிளேயரோட ஒரு கான்பிடென்டா சிங்கிள் எடுத்து ரொட்டேட் பண்ணி அது பண்றது வந்து அவங்க பேட்மேன் வந்ததுக்கு அப்புறமா தான் பாஷ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனது. அது முன்னாடி வரைக்கும் கம்ஃபர்டபுளா யான்சன் பேய் ஃபார்ம்ல இருக்காரு. இப்படிலாம் வந்து ஆடுவாருன்னு தெரிஞ்சிருந்தா ப்ராபப்ளி T20 இன்னும் முன்னாடியே இறக்கி விட்டுருந்துருக்கலாம் 2024 வேர்ல்ட் கப்ல கிளாஸ் அண்ட் விக்கெட் ஆனதுக்கு அப்புறமே. ஸோ அந்த மாதிரி பயங்கரமா பேட்டிங் ஒரு பீஸ்ட் மாதிரி ஆடிட்டு இருக்காரு ஹான்சன். ஸோ அதான் அவங்களும் வந்து ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு டீமா இல்ல. பவுமா அந்த கேஷவ் மகராஜோட மிஸ் வந்து கிளியரா தெரியுது. ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் கேம் வந்து அவங்க 2 பேர் ஆடிட்டாங்கன்னா டீம் இன்னும் ஃபைட் கொடுக்கும். பட் நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ ஹோம் கேமு ஒன் சைடா இல்லாம அங்க இருக்க கிரௌடுக்கு பயங்கரமான ஃபீஸ்டா இருந்தது நேற்று கேம். எஸ்பெஷலி ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு எண்டிங் வரைக்கும். சூப்பர்ரா. ஆமாம், கரெக்டாக சம்மப் பண்ணேன். அண்ட் ஏகப்பட்ட டேக் அவேஸ். அண்ட் கேஎல் ராகுலோட எனக்கு என்னன்னா, எனக்கு பிக்கஸ்ட் இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி போன இதில் ஓடி ஆடினாங்க. ஸோ சுப்மன் கில் கேப்டன்சியில் ஒரு 2 ஸ்டால்வார்ட்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியோட ஆஹ், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு மாதிரி ஓகே, அமாங் தி 11 பிளேயர்ஸ் நான் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. பட் நேத்து நீ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், கேஎல் ராகுலோட இதுல வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெப் டாக்லயும் சரி, ரோஹித் சர்மா பயங்கர அனிமேட்டடா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு பாலுக்குமே யான்சன் அடிக்கும்போது இந்த மாதிரி லைனை வை, இந்த மாதிரி லென்த்ல போடு அப்படின்னு பவுலர்ஸ்க்கு இது பண்றது. அண்ட் விராட் கோலியோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் 100 அடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவரோட செலிப்ரேஷன் அண்ட் ஃபீல்டில் அவரோட அவரோட பழைய அக்ரெசிவ்னஸை பார்க்க முடிஞ்சது. ஸோ இது வந்து அகைன் விராட் கோலி வந்து த சேம் ஈவன் ரோஹித் சர்மா கேப்டன்சிலையும் அதே மாதிரி தான் இருந்தாரு. பட் கில்லோட கேப்டன்சில வந்து அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. சம்பந்தமே இல்லாம ஏதோ டீம்ல நான் என்னோட பொசிஷன் ஆட போறேன், ஆயிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் நேத்து வந்து பயங்கர இன்வால்மெண்டோட இருந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும். ஸோ இது என்னோட அப்சர்வேஷன். நானும் அதை பார்த்தேன். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆஸ்திரேலியா கேம்ல வரப்ப இவங்க வந்து சர்டனிட்டி கிடையாது. ஸோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும் அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க. ஏன்னா அதுதான் வந்து டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் இருந்தது. ஆஸ்திரேலியா சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க இருக்கோம்டா இங்க, நாங்க தான் எங்க பழந்துன்னு கொட்டை போட்டிருக்கோம், 15 வருஷமா இந்தியாக்காக ஆடி இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எங்களோட கேம் எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு அண்ட் மோர் ஓவர் அதுக்கப்புறம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த விஜய் ஸ்டேட்மெண்ட் நான் பின்னாடி வரேன். ஸோ நீங்க ஆடி ஆகணும், அந்த ப்ரூவ் பண்ணி ஆகணும்ன்ற ஸ்டேஜ்ல அவங்க 2 பேர் இல்லைன்றத அவங்க நிரூபிச்சிட்டாங்க. ஸோ அகைன் சி அட் தி எண்ட் ஒரு மேட்ச் ப்ராக்டிஸ் வேணுன்றது அல்டிமேட், கேம் இஸ் அல்டிமேட் வின்னர். ஸோ நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. இட்ஸ் ஆன் பர்சனல் கால். ஆனா நீங்க ஒரு மினிமம் இந்த 3 மேட்ச் 4 மேட்ச் ஆடணுன்றது வந்து கிரைட்டீரியா ஓகே. பட் நீங்க ஃபோர்ஸ் பண்ண விஷயம் வந்து இங்க ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகே நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம், இது எங்களோட கேம், எங்க ஹோம்ன்றப்ப விராட் கோலிக்கு இன்னும் பயங்கரமான ஒரு எந்தூசியம் வருது. அண்ட் ப்ராப்ளி அவர் அந்த அந்த கேம் பிளே தான் வந்து இங்கே இது பண்ணியிருக்காரு. கான்பிடன்ஸ் லெவல் தான் ஆஸ்திரேலியாவில் இருந்த கான்பிடன்ஸ் இங்க அதிகமா இருக்கு. சுமன் கில் இல்லைனாலும், சுமன் கில் இந்த இடத்துல இருந்திருந்தாலும் அவங்க அப்படிதான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. கேஎல் ராகுல் இருந்தா இப்ப இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் அந்த பிளேயர் லெவல்ல பாக்குறப்போ ஒரு 2-3 இயர்ஸ் டிஃபரன்ஸ்ன்றப்போ இட் பி கிரேட். சுமன் கில் வந்து கொஞ்சம் ஓகே அந்த பயம் கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. ஆமா, ஓகே. ஆனா அப்படி பார்த்தா, அப்படி சுமன்கள் இருக்கும்போது தான் இவங்க ரொம்ப ஹெல்ப் இருந்திருக்கணும். அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் இருந்து. ஏன்னா கேஎல் ராகுல் வந்து பல வருஷமா அவர் வைஸ் கேப்டனா இருந்திருக்காரு. ஐபிஎல் கேப்டன் பண்ணியிருக்காரு. பட் ஆனா கேஎல் ராகுல் அந்த ஸ்பேஸ வந்து அவங்களுக்கு குடுத்த மாரி இருந்தது. கரெக்ட். ஒரு டீம்ல வந்து யாருமே அவங்ககிட்ட இருந்து கேட்க மாட்டாங்க. நீ வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு. உனக்கான அந்த மென்டல் ஸ்பேஸோ இல்ல நீ ஒரு சஜஷன் சொல்றதுக்கு இவர் எவ்வளவு ஓப்பனா இருக்காரோ, அத டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுமே அதுதான் சொல்லுவாங்க. ஆ. கரெக்ட் கரெக்ட்.
ஸோ அது வந்து அவருக்கு வேர்டு அங்க இருந்துல வருது. அவரோட வேர்டு எல்லாமே அங்க அஜித் அகர்கர் கிட்ட இருந்து கில்லு கிட்ட இருந்துல வருதுல்ல. சோ கம்பீர். அங்க நான் அவங்க என்ன சொல்றாங்களோ, கம்பீர் என்ன சொல்றாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்றப்போ இவருக்கு இங்க இருந்து பெருசா இன்புட்ஸ் தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலும் ஓகே இந்த அப்ரோச் சொல்லியிருக்காங்கன்றப்ப ஸ்டெப் அவுட். சோ இட்ஸ் அப் டு கேப்டன் டிசிஷன்ஸ். நான் கோச்சோட எடுக்க போறேன்னா இல்ல பிளேயர் சீனியர் பிளேயர்ஸ் எடுக்க போறேன்றத கோச்சோட டெசிஷன், சாரி கேப்டனோட டெசிஷன். பட் இந்த கில்லோட கேப்டன்சிக்கு வந்து கோச்சோட எடுத்தாதான் அவருக்கு வந்து பொசிஷன் ஃபுல்லா த்ரீ ஃபார்மட்ல இருக்கும். இல்லைன்னா கஷ்டம். சூப்பர்ரா. அதனாலதான். அதே மாரி பவுலிங்ல வந்து ஹர்ஷித் ராணா சூப்பரா போட்டாரு. ஸோ நம்ம வந்து அவர கோட்டான்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனா ஓடில வந்து இஸ் டூயிங் குட். ஒரு மாரி இனிஷியல் அ அந்த ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சது அவருக்கு. ஒரு குயிக் விக்கெட் கிடைச்சது. ஒரு 3 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அதனால தான் மேபி இன் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு ஃபைனல் இதுவரைக்கும் வந்தாங்க. இல்லன்னா ஒரு 11 ஃபார் 3லாம் இல்லாம ஒரு 50 ஃபார் 1 இல்ல மார்க்ரமோ அங்க மேல டாப் ஆர்டர்ல யாராவது ஒரு 100லாம் அடிச்சிருந்தாங்கன்னா, மேபி சவுத் ஆஃப்ரிக்கா இத வந்து ஒரு கன்வின்சிங் வின்னா கூட இருந்திருக்கலாம். ஸோ ஏன்னா அவனுக்கு பார்த்தியா 44 இருந்து இவ்ளோ தூரம் வந்தது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ டாப் ஆர்டர்ல இருந்து கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருந்துச்சுன்னா, மேபி கொஞ்சம் டைஸியா போயிருக்கலாம் அந்த சிச்சுவேஷன். பட் ஒரு ஓவராலாவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா பிட்சுமே ஃபுல்லா பேட்டிங்க்கு ஃபேவரபிளா தான் இருந்தது. ஸோ இத யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஆ ஏன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரிலாம் பெருசா எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்களாவே கத்தி அடிச்சு அவுட் ஆனா தான் உண்டு. அந்த மாரி தான் இருந்தது. ஸோ இது ஒரு நல்ல மேட்ச். அடுத்து 2nd, 3 இருக்கு. ஸோ அதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம். ம். விராட் கோலியோட ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விட்டாரு பாத்தியா? ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் ஜஸ்ட் 1 கேம். எனிதிங்னு சொல்லி. அதான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன தெரியுதுன்னா, அவர் கிளியரா மென்ஷன் பண்றாரு. ஓகேவா? எனக்கு மேட்ச் ஃபிட்னஸ் வந்து என்னோட மென்டல் ப்ரிப்பரேஷன்ஸ் தான். ஆப்வியஸ்லி விராட் கோலியோட 3 ஃபார்மட் எடுத்து பார்த்தா T20, ODI, டெஸ்ட், ஹி லவ்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட். பட் அவருக்கு ரன்ஸ் அதிகமா வர காரணமே ODI தான். நம்ம பல முறை மென்ஷன் பண்ணிருக்கோம். விராட் கோலி ரன் அடிக்கடிக்க தான் ஹில் பிகம் பீஸ்ட். எப்படி ஒரு பழைய இன்ஜின் வந்து கார்ல ஓட ஓட தான் அதிகமா வந்து அந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் அதோட பவர் வந்து ஜாஸ்தியா இருக்குமோ, அதே மாதிரி தான் விராட் கோலி. விராட் கோலிக்கு வந்து அதிகமா ரன் வேணும். ஓடி ஓடி எடுக்கிற ரன், நாட் சிக்ஸ் ஃபோர்ஸ். அது வந்து ஓடிஐ கிரிக்கெட் தான் அதிகமா இருந்தது. போஸ்ட் கோவிட் அந்த ஓடிஐ கிரிக்கெட்டோட எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நோட் பண்ணா எஸ்பெஷலி ஆஃப்டர் 2019 வேர்ல்ட் கப் அப்புறமா உனக்கு ஓடிஐ கிரிக்கெட்டோட வேல்யூஸ் எல்லாமே கொஞ்சம் டிமினிஷ் ஆயிடுச்சு. நிறைய சீரியஸ், நிறைய வந்து ஒரு ஃபைட் கொடுக்குற சீரியஸஸ் எல்லாம் இல்ல. ஸோ அதனாலதான் கோலியோட ஃபார்ம் டிப் ஆச்சு. அண்ட் மோரோவர் அவர் ஓகே நமக்கு ஓடிஐ ஃபார்மட் பெஸ்ட்னு சொல்லி சூஸ் பண்ணி ஓடிஐ ஃபார்மட்ல வந்து இப்ப இருக்கிறது வந்து இட்ஸ் வே குட். ஏன்னா 2020 வேர்ல்ட் கப்புக்கு இதை விட ஒரு பெட்டர் ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. விராட் கோலி இஸ் கெட் ரெடி. ப்ராபப்ளி அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு ஒரு மேட்ச் இல்ல 2 மேட்ச் ப்ராபப்ளி ஒரு அவர் ஆட டெல்லி டீம் வந்து ஒரு குவாலிஃபயரோ நாக் அவுட்டோ ஒரு 2 இல்ல 3 கேம் ஆட சொல்லி ஒரு மினிமம் டென்ட் கொடுக்கலாம். நீங்க எல்லா கேமுமே ஆடி ஆகணும்னு சொன்னா அவரோட ஃபிட்னஸ் வந்து பாதிக்கும். பாசிபிளி மேட்ச் ம். ஃபிட்னஸ். எஸ்பெஷலி நம்ம ஆடப்போற சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷனும் இங்க ஆடப்போற விஜய் கண்டிஷனும் ஒண்ணும் கிடையாது. நீங்க மேட்ச் ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க வந்து ஒரு ஒரு 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோயோ டெஸ்ட் வச்சுட்டு பண்ணிடலாம். நீ எல்லா மேட்சும் ஆடி ஆகணும், கண்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா டெல்லியில அப்கமிங்கா இருக்க ஒரு டேலண்டோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மியாகும். அப்படிதான் நான் யோசிப்பேன். விராட் கோலி ஸ்டேச்சர்ல இருக்கவங்க நம்ம வந்து ஃபுல் கேம் ஆட வேண்டாம். ஏன்னா நம்ம 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 பிளேஸ் வந்து சர்டனிட்டி, எஸ்பெஷலி ஓடியில இதை ஆடிதான் நம்ம அங்க போடணும்னு அவசியம் கிடையாதுன்னு தான் அவர் யோசிப்பாரு. நம்ம மேட்ச் ஃபிட்னஸ்க்காக ஒரு 2 கேம் இல்ல 3 கேம் டிபெண்ட்ஸ் அப்ப அந்த குவாலிபிகேஷன்ஸ் லைக் ஒரு டஃப் சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப சைட் மிஸ் டிராஃபில இருந்து ரோஹித் சர்மா செமிஃபில் இருந்து ஆடுறேன்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் மட்டும் விராட் கோலி ஆடிட்டு மத்த எல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு டேலண்ட் கொடுக்கும். ஏன்னா அப்பதான் அப்கமிங் பிளேயர்ஸ் வருவாங்க. அந்த பிளேயர்ஸை விராட் கோலி எடுத்துக்கிற மாதிரி அது போகக்கூடாதுன்றத என்னோட தாட். நீங்க 2 கேம் 3 கேம் சொல்லுங்க, எல்லா கேமும் ஆடணும், அப்பதான் உன்னை நான் எடுத்து பண்ணா அவர் திருப்பி அவர் இன்ஜுரி அந்த மாதிரி யோசிப்பாங்களா. 37 ஏஜ் ஆயிடுச்சுல. சோ 2 3 கேம் ஓகே, பட் நாட் தி என்டையர் சீரிஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கம்பீர் மாதிரி. ஓகே. இல்லடா அதான் அவர் சொன்னாரு. ஸோ அவர் இத்தன வருஷம் 15,000 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. ஒரு 83 100 அடிச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் அவரோட அவருக்கு என்ன லெவல் ஆஃப் பிரிப்பரேஷன் வேணும்னு. சில பேர் வந்து 2 டேஸ் வந்து பிரிப்பேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் பிரிப்பேர். இப்ப தோனிலாம் பாரு, அவர் சொல்றாரு விக்கெட் கீப்பிங் நான் பிராக்டிஸே பண்ண மாட்டேங்கிறார். ஏன்னா அவருக்கு என்ன வேணும், அவருக்கு அவரோட ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி மெத்தட் அவருக்கு தெரியும். ஸோ இந்த மாரி ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்கு எல்லாமே நீங்க போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த மாரி இப்ப நம்ம இந்த ஆஃபீஸ்ல போடுற மாரி 9 ஹவர்ஸ் ஆஃபீஸ்ல இருந்தே ஆகணும்னு சொல்ல முடியாது. அந்த லெவலுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா, அவங்க எங்க இருந்தாலும் ஒர்க் பண்ண தான் போறாங்க. அந்த மாரி விட்டுறணும். ஒரு ஃப்ரெஷர ட்ரீட் பண்ற மாரி நீ 9 ஹவர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கணும், மவுஸ் ஆட்டிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம வந்து ரூல்ஸ் போட்டுட்டு இருக்க முடியாது. அத மேபி அவங்க எல்லாத்தையுமே இத வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆர் நார்மலைஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பிளேயர்ஸோட கேலிபர பொறுத்து இது வந்து லைக் சேஞ்ச் ஆகும்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்க டிபார்ட்னா முடியாதுல்ல.
ஃபார்ம் டிப் ஆச்சுன்னா நீங்க சொல்றது வேலிட். பட் உங்களுக்கு ஓடிஐ கிரிக்கெட்டே இன்னும் 10 மேட்ச் தான் இருக்கு. ஓகேவா? இந்த ம். விஜயாச்சரிய டிராஃபி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நியூசிலாந்துலயே உதவும். பட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு எந்த கேமுமே கிடையாது. சோ உனக்கு அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஒரு பெரிய ஓடிஐ சீரிஸ் இருக்கு. லேட்டர் வில் ஹேவ் ஒன் மோர் சீரிஸ் அது ஹோம் கேம். அவ்வளவுதான் உனக்கு கேம் டைமே இருக்கப்பட்டப்போ ஃபார்முக்காக நீங்க ஒரு ஏ சீரிஸ் ஆடுங்க, டக்குனு ஒரு 2 கேம் ஆடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து யூ ஹாவ் ம். டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் திஸ் பிளேயர்ஸ் ஃபிட்னஸ். எஸ்பெஷலி ஒரு சின்ன இன்ஜுரி ஆச்சுன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆளே கிடையாது. நம்ம இதுல யாரும் ஆடுவோம்? இந்த மாதிரி யார் கரெக்ட். ஆடுவா? கோடி யார் ஆடுவா? அது மாதிரி இல்லன்றப்போ நீங்க வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அவங்கள வந்து நம்ம ஸ்டேபிளா வச்சுக்கணும். நிறைய மேட்ச் கேம் டைம் கொடுத்துட்டு அவங்களோட இன்ஜுரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ சுமன் கில் அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேருமே இன்ஜுரி. பட் இந்த சீரீஸ்ல அவங்க மிஸ் பண்ண மாதிரியே தெரியல, டு பி ஹானஸ்ட். சோ இல்ல, இல்ல. அதுவே கரெக்ட் வந்து தான். ஒரு அந்த மாதிரி அவங்க வச்சுக்கணும்னு சொல்ல வரேன். சூப்பர்ரா. ஆமா. இப்ப நல்லா ஃபுல்லா சம்மப் பண்ணிட்டோம். ஆ ஓடி வந்து என்ன கேட்டா நல்லா டஃப்பா தான் போகும். அண்ட் மத்த பிளேயர்ஸ்க்கு ஆக்சுவலா இதுல என்ன ஒரு இதுனா, ருத்துராஜ் அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ருத்துராஜ் வந்து ஒரு 23, 24ல உள்ள வந்தாரு. ஸோ கொஞ்சம் அவரு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 50 அந்த மாதிரியாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாருன்னா, அப்படியுமே அவர் இடம் கிடையாது. இப்ப கில் வந்துட்டாலோ, இல்ல ஐயர் வந்துட்டாலுமே இவருக்கு இடம் கிடையாது. பட் ஸ்டில் அந்த ஒரு அடுத்து அவங்க இன்ஜூர் ஆனா வந்து நமக்கு பேக்கப் பிளேயர் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் 1 பேக்கப்ல இவரு இருந்திருப்பாரு. மேபி ஒரு சப்ஸ்டிடியூட்டோ, ரிசர்வோ அந்த மாரி கூட இருந்திருக்கலாம். பட் மேபி இன்னும் 2 மேட்ச் சான்ஸ் குடுக்கலாம் என்ன கேட்டா. ஏன்னா அந்த சீரிஸ் அவங்க தான் ஆடப்போறாங்க. இந்த சீரிஸ்க்கு இவருக்கு குடுத்துட்டு, அடுத்து நியூசிலாந்து சீரிஸ்க்கு வேணா மேபி திலக் வர்மா ரிசர்வ்ஸ்ல இருக்காரு. மேபி அவருக்கு வேணா குடுக்கலாம். திரும்ப இவர கட் பண்ணிட்டு திலக் வர்மாலாம் கொண்டே வரக்கூடாது. ஒரு 3 மேட்ச் ஒரு சீரிஸ்னா, அத ஃபுல்லா குடுத்து ட்ரை பண்ணி பார்த்துறணும். அண்ட் அக்ஷர் பட்டேலுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர ப்ரமோட் பண்றாங்க. நம்பர் 5ல ஆட வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணுங்கிற மாரி. ஸோ ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணட்டும். ஒரு சீரிஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். தப்பில்ல. ஸோ பார்த்துட்டு எப்படின்னு ஒரு நல்ல அவுட்கம் வந்தா ஓ ஓகே தான். ஓகே. ஸோ இப்போ ஓடி யாஹ்! ஒரு ப்ராப்பர் பினிஷரை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். கேஎல் ராகுல வந்து அவங்க பினிஷர்னு வச்சிட்டு இருக்காங்க. பட் கேஎல் ராகுல் வந்து வாஷிங்டன் சுந்தரோட பொசிஷன்ல இறங்கி இருக்கணும். ஏன்னா அவர் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினா மட்டும் தான் அவரால் ஆட முடியும். அவர் வந்து பினிஷர்னா எனக்கு தெரியல. பாண்டியா இருக்காரு. பட் எட் பாண்டியாக்கு பேக்கப்பா நீங்க யாருமே இன்னும் ரெடி பண்ணல ஆக்சுவலா. பாண்டியா வருவாரு, பாண்டியா வருவாருன்னு சொல்லிட்டே இருந்தா 2023 வேர்ல்ட் கப்ல பாண்டியா இல்லைனா தான் தோத்தோம். இது எங்க வேணா நம்ம சொல்லலாம். சோ நீங்க ஒரு ஒரு ஸ்ட்ராங் பினிஷர் ஒருத்தரை வந்து நீங்க ரெடி பண்ணணும். அதோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா கேஎல் ராகுல் பினிஷர் அப்படின்னா ரொம்ப டஃப் இந்தியாவுக்கு. எஸ்பெஷலி சவுத் ஆப்பிரிக்கா ம். மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து உனக்கு ஸ்ட்ராங் ஹேண்ட் இருக்க பிளேயர், பாட்டம் ஹேண்ட் இருக்க பிளேயர் வந்து உனக்கு வேணும். ஸோ அதை நீங்க வந்து ஒரு மைண்ட்ல வச்சு பினிஷருக்குன்னு சொல்லி யாராவது எடுக்கணும். எஸ்பெஷலி அக்ஷர் பட்டேல் மாதிரி யாராவது பினிஷ் பண்ண முடியும். அவங்க ஜடேஜா பினிஷர்னு பாக்குறாங்க. பட் ஜடேஜாவும் கைண்ட் ஆஃப் ஹில் டேக் டைம் டு செட்டில் டவுன் த கேம். ஸோ அதை அவங்க கொஞ்சம் பார்த்து அதுக்கு தனியா ஒர்க் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சீரீஸ்ல அவங்கள ஒர்க் பண்ண முடியும். என்னன்னா, ஃபினிஷர்ங்கிற சென்ஸ் எப்படின்னா, அவரால வந்து ஒரு ஸ்டெடியாவும் ஆட முடியணும். ஒரு மாரி லாங் லீவர்ஸ் குடுத்து சிக்ஸும் அடிக்க முடியும். இப்போ வந்து ஒண்ணும் இல்ல. ஒரு 6 பால்ல 15 ரன் அப்படின்னா, நம்ம இதுல வந்து அந்த ஒரு பவர் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஆண்ட்ரே ரசல், ஆ எம்.எஸ். தோனி, அப்புறம் ஹென்ரி கிளாசன், மேக்ஸ்வெல். ஸோ இந்த மாரி பிளேயர்ஸ் வந்து நீ என்ன பால் போட்டாலும் அவங்க வந்து அத வந்து கன்வெர்ட் பண்ணி சிக்ஸ் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. டேவிட் மில்லர், கேரன் பொலார்ட், ஆ ரசல். ஸோ இந்த மாரி பிளேயர்ஸ். அந்த மாரி ஹர்திக் பாண்டியா இருக்காரு. பட் மேபி ஹர்திக் பாண்டியாவுக்கு சூட்டபிளா இன்னொரு ஒரு ஆப்ஷன் ஒரு பிளேயர் வந்தா நல்லாருக்கும். ஏன்னா நீ சொல்ற மாரி ரிங்கு அந்த சிங் இடத்துல இருக்காரு. பட் அவருக்கு வந்து இவங்க இவங்க ரிங்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த 5ல இருந்தே அவங்க யுட்டிலிட்டி பிளேயர்ன்னு பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்கடா. அதான் இங்க பிரச்சனை. நீ 4 வரைக்கும் தான் உனக்கு. அதுவே 5ல இருந்தாலே நீ பவுலிங் போடணும், பேட்டிங் பண்ணணும், இல்லன்னா விக்கெட் கீப்பிங்கா அட்லீஸ்ட் பண்ணணும். இல்லன்னா ஏதாவது நீ பண்ணிட்டே இருக்கணும். அந்த 5, 6, 7, 8 ஃபுல்லாவே யுட்டிலிட்டி பிளேயர்ஸ். 5ல பாரு கேஎல் ராகுல், 6ல வந்து வாஷிங்டன் சுந்தர், 7ல வந்து அக்ஷர் பட்டேல். அப்புறம் ஹர்ஷித் ராணா ஏன் உள்ள இருக்காருன்னா, அவரோட அந்த பேட்டிங்கோட எபிலிட்டிங்கிறனால தான். ஸோ இப்ப ஹர்திக் பாண்டியா வந்துட்டோம்னா, ஹர்ஷத் ராணா வெளிய போயிருவாரு. ஸோ அந்த இத மெயின்டெயின் பண்றாங்க. 5ல இருந்தே எனக்கு வந்து நீ யுட்டிலிட்டி பிளேயரா தான் கன்சிடரே பண்றாங்க. நீ ஒரு யூனி டைமென்ஷனலாவே நீ இருந்தீன்னா, உன்ன நாங்க எடுக்க முடியாது. ஸோ ஏதாவது வேற ஏதாவது உன்னால நீ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா, நீ வந்து வரலாம். அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. பட் இந்த மாரி டைம்ல இனிமே ரிங்கு சிங்லாம் இனிமே அவர் பவுலிங் போட பழகிக்கலாம். அன்னைக்கு என்ன பவுலிங்ல விக்கெட்டே எடுத்தாரே. அந்த மாரி அதுதான் அவருமே சொல்றேன். பவுலிங் போட பழகிக்கணும் இனிமே. உனக்கு பினிஷர்ன்றதே ஒரு எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி தான். நார்மல் பேட்டிங் பிளஸ் பினிஷிங். அந்த பினிஷிங்ன்றதான் உனக்கு எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி. நிறைய தடவை சோக் ஆறதுக்கு காரணமே அந்த 42 ஓவருக்கு அப்புறமா நம்ம ரன்ஸ் ஜெனரேட் பண்ண ஹிட் பண்ண முடியாது தான். முடியல. சோ அந்த கரெக்ட். யூட்டிலிட்டி அவங்க பார்த்துட்டு ஒரு ப்ராப்பர் பினிஷரா ரிங்கு சிங் மாதிரி ஒரு ஆளோ அந்த மாதிரி சசாங் சிங் கூட அட் சம் பாயிண்ட். பட் இதுக்கப்புறம் அவர் ரொம்ப கஷ்டம் டி செட்டப்ல. பட் ரிங்கு சிங் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. ஏன்னா இப்ப ரஞ்சி டிராஃபில எல்லாம் போட்டு பொழந்துகிட்டு இருக்காரு மனுஷன். சோ
ஸோ ரிங்கோ சிங் மாதிரி ஒரு ஆளை வந்து உனக்கு எனக்கு ஸ்பெஷலிஸ்ட் ரோல் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல ரன்னை வந்து கன்சியூம் பண்றதுக்கு வேணுன்றது அவங்க ஜென்ரேட் பண்ணலாம். பட் இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு கம்மி தான் சீரியஸ். பார்ப்போம், ஹார்திக் பாண்டியா தான் இல்ல நம்பி மாப்ள. வழக்கம் அதுதான் போல. இதுதான் மெயின். நீ சொல்ற மாரி இப்ப ரிங்கு, சஷாங்க், அசுடோஷ் இவங்கலாம் வர முடியாது. வர முடியல. ஏன்னா, அவங்க வந்து யூனிடைமென்ஷனல் பிளேயர்ஸ். இவங்க டீமே சொல்றாங்க, "நீ ஏதாவது ஒண்ணு பண்ணா நான் எடுக்க மாட்டேன்ப்பா. கூட ஏதாவது ஒண்ணு பண்ணு. அப்பனா தான் நான் உங்கள எடுப்பேன்." ஸோ இனிமே யங்ஸ்டர்ஸ் எப்படி இனிமே வர ஏன்னா முன்னாடி நெறைய ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. நீ நல்லா நோட் பண்ணீன்னா. ஸோ ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் வந்து அவ்வளதான். அந்த அஸ்வின், ஜடேஜா 2017ல எப்போ ஓரங்கட்ட ஆரம்பிச்சாங்களோ, அப்போலேருந்து வந்து ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து மேட்ச் வின்னர்ஸ்ங்கிற மாரி கொண்டு போ ட்ரெண்ட் போயிருச்சு. ஸோ இப்ப என்னன்னா, ரிஸ்ட் ஸ்பின்னர் எக்கச்சக்கமா வர்றாங்க. ஒரு அன்ஆர்த்தடாக்ஸு, அப்புறம் லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் அப்படி இப்படின்னு நெறையா வர்றாங்க. ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸே அழிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாரி இன்னும் கூடிய சீக்கிரத்தில வந்து ஒரு சொன்ன மாரி அந்த ஃபினிஷர், பேட்டர்ங்கிறதே அழிஞ்சிரும். எல்லாருமே நானே ஆல் ரவுண்ட் இப்ப நான் வந்து என்ட்ரி இப்ப நான் பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவேனாலும், நான் ஆல் ரவுண்டர் தான் என்ட்ரி குடுப்பேன். சும்மா ஓடி வந்து அப்படியே சுத்தி கை சுத்தி போடுவேன். இல்ல ஏதாவது ஸ்பின் போடுவேன். ஏதோ ஒரு ஆல் ரவுண்டர் என்ட்ரி குடுத்தா தான் என்னைய வந்து அந்த லேபிள் பண்ணி மதிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு இது வந்து சீக்கிரம் ட்ரெண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்காகவே சும்மாவாவது கை சுத்த பழகிக்கணும். ரிங்கு சிங் இவங்கலாம் அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, ஓகே. இன்டர்நேஷனல் முடிச்சாச்சு. அப்படியே நம்ம இப்ப ஐபிஎல்‌க்கு போனோம்னா, நெறைய பேர் இப்போ அ மாக் ஆக்ஷன் எல்லாமே நடத்தி இருந்தாங்க. அண்ட் ரசலுக்கு 30 கோடிக்கு 40 கோடின்னு போயிருந்தாங்க. பார்த்தா அங்க தலைவன் நான் வரலங்க அப்படின்னு போயிட்டான். இப்போ வந்து ஆனா மேபி நெறைய டீம் வந்து இப்போ இது ஒரு நல்ல ஒரு வேக்கப் கால் தான்டா. அவங்க ரீஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எஸ்ஆர்எச்‌க்கு தேவைப்பட்டுச்சு. சிஎஸ்கே ஐயிங்ன்னு சொன்னாங்க ரசலுக்கு. அப்புறம் ஈவன் எல்எஸ்ஜி வந்து ஐயிங்ன்னு சொன்னாங்க. ரசல் மாரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு. ஏன்னா பர்ஸ் 20, 25 வச்சிருக்காங்க. டிசிக்கு தேவைப்படுது. ஸோ நெறைய பேர் ஏன்னா கிரீன் எடுக்க முடியாது. கேகேஆர்ன்னு முடிவாயிருச்சு. ஆன மாதிரி தான். ஆமா. ஸோ அத தவிர பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது ரசல் நல்ல ஆப்ஷன். பட் அவர் இல்லங்கிறப்போ மேபி கிரீன் காட்ல இன்னும் அதிகமா போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது போக மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டனுமே அதிகமா போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாமே கிரீனுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா யாரு? மேக்ஸ்வெல் ஆர் லிவிங்ஸ்டன் தான். ஸோ அவங்க பெர்ஃபார்மே பண்ணலனாலும் பரவாயில்லப்பா. ஒரு மாரி எடுத்து நீங்க சொன்ன மாரி யுட்டிலிட்டி பிளேயர் எடுத்து டீம்ல போட்டுக்கலாம். கேட்ச் பிடிப்பாங்க ஓரமா, பவுலிங் போடுவாங்க, பேட்டிங் ஏதோ ஆடுவாங்க. உனக்கு 3 ஆள் கிளிக் ஆயிடுச்சுன்னா, ஃபேம் இருக்க அசிஸ்டன்ட் பிளேயர். ஃபேம் இருக்கு. அவன் கேப்டு ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அதனால இவங்கலாம் கொஞ்சம் அதிகமா போக வாய்ப்பு இருக்கு. ஆ பட் நெறைய டீம்ஸ் வந்து கொஞ்சம் ரீஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க அவங்க ஆக்ஷன்ல. ஏன்னா ரசல நம்பி வந்திருப்பாங்க. இல்ல ஆ ஸோ வேற யாராவது அந்த ஸ்கில் செட் உள்ள பிளேயர்ஸ் இருக்காங்களா? அப்படின்னு பார்க்கலாம். நெறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்மளுமே நம்மளோட ஐபிஎல் ஆ ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க் ஆக்ஷன்லாம் தேவையில்ல. சும்மா ஆக்ஷன்ல வந்து எந்தெந்த டீம், எந்தெந்த ஸ்லாட்ஸ்‌க்கு ஆள் போகணும், யாரு எடுத்தா நல்லாருக்கும், யாரெல்லாம் மோஸ்ட்டா டார்கெட் பண்ணுவாங்க, அப்படிங்கிறத வந்து ஒரு 2, 2 டீம் இல்ல 3, 3 டீமா நம்ம வந்து ஃபர்தர் டேஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இத வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கலாம் மேடி. ஸோ தேங்க் யூ அண்ட் பை பாய்.